நீ எல்லாரும் எழுந்திரிச்சிங்கன்னா சரி வராது. உட்காருங்க, நான் சொல்லியிருக்கேனே. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் அமைதி காக்க வேண்டும். நேற்று எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போதும் அவர் பேசுகிற எல்லாவற்றுக்கும் நான் அனுமதி அளித்தேன். அதில் பாயிண்ட் ஆஃப் கேளுங்க, அந்த விவாதத்தில் கேளுங்க. இப்போதும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசி முடித்த பிறகு நான் உங்களுக்கு அதுக்குரிய அவகாசம் தருகிறேன். நீங்க கேள்வி கேளுங்க. கேட்கிற உரிமையும் விளக்கத்தை பெற்றுக்கொள்ள உரிமை உங்களுக்கு இருக்கிறது. அதற்கு அவகாசம் நான் தருகிறேன். போதைப் பொருள் பாதுகாவல் கழக மாடல் அரசாங்கம் செஞ்ச ஒவ்வொரு ஊழலா வெளியில் வந்துகிட்டு இருக்கு. டாஸ்மாக்ல அது என்னப்பா அது பேரு, பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணா இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர்கள் பதில் உரைக்கு பிறகு நேரம் தரேன். அப்ப பேசட்டும், அவங்க பேசட்டும். அவங்கள பேச அனுமதி. உட்காருங்க உட்காருங்க. அலோவ் பண்றேன் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர்கள் நீங்க இங்க உட்காருங்க, அமைதியா உட்காரு. நீங்க எல்லாம் உட்காருங்க. மாண்புமிகு நீங்க எல்லாரும் உட்காருங்க. அமைதியா உட்காருங்க. இருங்க, உட்காருங்க. அப்புறம் நீங்க என்ன உட்காருங்க, நான் கொடுப்பேன். உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் அமருங்க. நான் என் தீர்ப்பை சொல்லுகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசி முடித்தவுடன் எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த வாய்ப்பை நான் தருகிறேன். நிச்சயமா அந்த கேள்வி கேட்கலாம். உட்காருங்க எல்லாரும். பேரவை முன்னவர் பேசுங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று இவர்கள் முயற்சி செய்வது, அவர் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது, இருங்க நான் சொல்லிடுறேன் ப்ளீஸ். ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன் ப்ளீஸ். ஆளும் கட்சியாக இருக்கின்ற போது நீங்கள் சொன்ன ஒரே வார்த்தை, நாங்கள் பேசி முடித்ததற்கு பிறகு குறிப்பிடுத்துவிட்டு நீங்கள் எந்த கேள்வி வேண்டுமானாலும் கேட்கலாம் என்று ஒரு முறையை நீங்கள் பின்பற்றினீர்கள். அதே முறையை இப்போது பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்றைய தினம் கூட எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதை முழுமையாக கேட்டு இறுதியில் ஒரு வாய்ப்பு தந்தீங்க. அதுவும் இல்லாம இந்த நேரத்தில் நேரலையில் நீங்களும் பாக்குறீங்க. அங்கிருந்து ஒருமையில் விழித்து இந்த பக்கம் இருக்க உறுப்பினர்களை பார்த்து அப்படின்னு ஒருமையில் விழிப்பதை உங்கள் மூலமாக கண்டிக்கிறேன். அந்த வார்த்தையை அவை குறிப்பிலிருந்து நீக்கணும். முதலமைச்சர் பேசியதற்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பளிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவேதான் அந்த வாய்ப்பை நீங்கள் இல்ல அது பதில் சொல்லணும்னு கேட்டிருக்காங்க. பதில் சொல்லணும் சொல்லியிருக்காங்க. பதில் சொல்லினா தாங்க பிரச்சனை. இல்ல அப்படி இல்ல. ஆகவே இல்ல நேற்றைய தினம் நீங்கள் அப்படி பேசிக்கொண்டது ஆறாவது நேற்றைய தினம் உங்கள் பேசுகிற போது ஆறாவது குறுக்கிட்டார்களா? நீங்கள் பேசுகிற போது யாருமே குறுக்கிடவில்லை. நீங்க எவ்வளவு பேசினீர்கள், எவ்வளவு வார்த்தைகள் பேசினீர்கள் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும். யாருமே இதில் குறுக்கிடவில்லை. இது முதலமைச்சர், எங்கள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போது யாரும் குறுக்கிட வேண்டாம் என்று சொன்னார்கள். அதை நாங்கள் பின்பற்றினோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பின்பற்றவில்லை என்பதால் வேதனையாக இருக்கிறார். முன்னவர் நேற்று எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போது அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுல வைத்தார். இப்போ அதற்குரிய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் காலையில் அலுவலகத்தை சந்தித்து அவர்கள் சாட்டிய குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் ஆதாரங்களை எல்லாம் நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னேன். நான் நேற்று அந்த விஷயம் நேற்றோடு முடிந்து விட்டது. ஆதாரங்களை கொடுங்கள். தக்க நேரத்தில் இதை பற்றி சொல்ல வேண்டிய நேர்ந்தால் நான் இதெல்லாம் ஆய்வு செய்து உரிய நேரத்தில் அவை குறிப்பிட்டு ஏற்றுவதற்கு முன்பாக அவரிடம் காட்டி அதற்கு பிறகு அதை பற்றி முடிவெடுக்கும் என்று நான் சொன்னேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னார். பார்ட்டி ஃபண்ட் என்ற வார்த்தையை கேட்டு எதிர்க்கட்சி நண்பர்கள் கோபப்படுகிறார்கள். ஆனால்
அதன் மீது உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் தருவதாகவும் நீங்கள் வந்து சட்டப்பேரவை தலைவர் சொல்கிறீர்கள். நேற்றைய தினம் இதே போல வெற்றி தலைவர் அவர்களினுடைய வழிகாட்டில் வளர்ந்த நாங்கள் சகிப்புத்தன்மையோடு அவர்கள் பல வார்த்தைகள் சொன்னார்கள். புதிதாக சோஃபா மாடல் என்றார்கள், குதிரை பேரம் என்றார்கள், எத்தனையோ வார்த்தைகள் சொன்ன போது சகிப்புத்தன்மையோடு அதை கேட்டு பொறுமையாக இருந்தோம். கடந்த 4 நாட்களாக திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் ஏன் பேசலன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு பேச ஆரம்பிச்ச உடனே அவர் சொன்ன வார்த்தை பார்ட்டி ஃபண்ட் சொன்னார், எந்த பார்ட்டின்னு சொல்ல. ஆனா அந்த வார்த்தைகள் சொல்லி முடிஞ்ச உடனே எதற்காக முதலமைச்சருடைய பேச்ச இவங்க வந்து குறுக்கிறாங்கன்னு தெரியல. நீங்கள் சொன்னது மாதிரி முதலமைச்சர் பேச வேண்டும், பேசிய பின்பு கருத்துகளுக்கு பதிலளிக்க அவர்கள் பதிலளிக்கும், நாங்களும் பதிலளிக்க தயாராக இருக்கிறத பதிவு பண்ணும். பேரவைத் தலைவர் நீங்க உட்காருங்க. நேற்று நான் பேசும்போது சில அமைச்சர்கள் குறுக்கிட்டு பேசினாங்க, அதற்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்க. அதே மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் பேசும்போது சில வார்த்தைகள், தவறான வார்த்தைகள் பேசுறாரு. அவர் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் அமைச்சர் அந்த பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டின்னு கூட சொல்ல தைரியம் இருந்தா சொல்லுங்க, நாங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கோம். எதையும் ஆதாரத்தோடு எதையும் பேசுங்க. நீங்க அது மாதிரி பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்று நான் பேசி முடிஞ்சோடனே நீங்க வந்து அவை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டீங்க. நாங்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போய் டிவி போட்டு பார்த்தா அங்க இன்னொரு அமைச்சர் வந்து இன்னும் பதில் சொல்லிட்டே இருந்திருக்கிறாரு. அதற்கெல்லாம் நாங்க இப்ப என்ன பதில் இது, என்ன மரபு இது? நீங்க இப்ப பேசிக்கிட்டே இருப்பீங்களா? நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? மறுபடியும் சொல்றேன், கட்சி நிதின்ற பேர்ல அடிச்ச கொள்ளைய ஒன்னா கவர்மெண்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலயே ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போலயே இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் இதுல நம்ம மேல அவதூறு வேற. இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதாம். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? ஏன் இவ்வளவு கோபம்? ஏன் இவ்வளவு கதறல்ஸ்? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. இதுல எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா புரியலையே. மக்களுக்கு நல்லா புரியும், எல்லாத்தையும் தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க.